தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 7. எலிசாவிடம் ஏழை கைம்பெண் வந்து அதை அறிவித்தார். அதற்கு அவர், நீ போய் எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்துவிடு. எஞ்சியதைக் கொண்டு நீயும் உன் புதல்வரும் பிழைத்து கொள்ளுங்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி இயேசப்பா. இந்த அதிகாலை நேரத்திற்காகவும் ஒரு புதிய நாளுக்காகவும் அதிகாலை நேரத்தில் தட்டி தட்டி எழுப்பி ஆனந்த கிருபையால் எம்மை அபிஷேகம் செய்து புது புது எண்ணெயினாலும் புது புது வார்த்தையினாலும் நீர் எம்மை நிரப்பிக் கொண்டிருக்கின்ற உமது மேலான அன்பிற்காக உமக்கு கொடான கொடி நன்றிகள் இயேசப்பா, நன்றிகள் இயேசப்பா. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்ற வேத வார்த்தையின்படி இயேசப்பா, இன்று எம்முடைய தேசத்தில் யார் யார் என்னென்ன கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக விடுதலை பெற நீர் கிருபை செய்வீராக. அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழி வகைகளை நீர் ஏற்படுத்தி கொடுக்கிற உமது மேலான அன்பிற்காகவும் உமது திறந்த வாசல்களுக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றிகள் இயேசப்பா. என்ன பிரச்சனைக்காக கடன் வாங்கியிருந்தாலும் அவற்றை முற்றிலும் தகர்த்தெறிவீராக. ஆமேன்.